குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை, மார்கழி மாதத்தினுடைய 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு அவ்வளோ அழகான ஒரு வைகுண்ட ஏகாதேசியின் பகல் 10 ராப்பத்து உற்சவத்தில் பகல் 10 உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அரையர் சேவை பகல் 10 அரையர் சேவை ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கத்தில் தான் அரையர் சேவை 3 கோவில்களில் மட்டும்தான் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் அரையர் சேவைன்ற இது நடக்கும். அந்த இதில் மொத்தத்தில் இது நடக்கும். ஆனால் அரையர் சேவை மூலிமா எம்பெருமானுக்கு விண்ணப்பித்தல் அந்த இதை மற்ற எந்த கோவிலையும் அரையர் சேவை மூலிமா இது பண்ண மாட்டாங்க. அந்த 3 கோவில்களில் மட்டும்தான். இப்பொழுது பகல் 10 3ஆம் நாள் உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வைகுண்ட ஏகாதசி 21 நாள் உற்சவமாக, அதற்கு பிறகு ராப்பத்து உற்சவம் நடைபெறும். உங்களுக்கே தெரியும் ராப்பத்து பகல் 10 உற்சவம்னா எப்படி வந்தது என்று இது பண்ணுறது. திருமங்கை ஆழ்வார் அதையும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். திருமங்கை ஆழ்வார் திருநெடும் தாண்டகம் அப்படின்ற ஒரு இதை அவ்வளோ அழகாக கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அவர் பிறந்திருக்கிறாரு. அப்போ அந்த இதை அவர் அப்படியே உள்ள முருக எம்பெருமானை நினைத்து அந்த ஆழ்வார் பாசுரங்களை பாடுறாரு. அப்போ அவ்வளவு அகமகிழ்ந்து ரொம்ப சந்தோஷம். எம்பெருமான் நீ பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வரம் வேணும் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருமங்கை ஆழ்வார் அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்கள் வடமொழி இதிலேயே தான் நீங்கள் பாசுரங்களை கேட்டுட்ருக்கீங்க, தமிழில் 4000 திவ்ய பிரபந்தத்தை நம்மாழ்வார் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும், அந்த 1000 பாசுரங்களைங்கிறாரு. ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் தான் எழுதினதையோ தான் பாடினதையோ அவர் கேட்கல. நம்மாழ்வார் எழுதிய பாசுரங்களை நீங்கள் கேட்க வேண்டும், அமுதினும் அமுது அப்படின்கிறாரு. அப்போ எம்பெருமான் சரி நான் கேட்குறேன், எனக்கு தான் கேட்குறது ரொம்ப பிடிக்குமே, கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதுக்கும் என்னைக்கே ஒரு நாள் குறி, நீயே என்றதை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவர் வைகுண்ட ஏகாதசியிலிருந்து ராப்பத்துன்ற உற்சவத்தை அவர் சொல்கிறாரு. தினம் 100 பாசுரங்கள் வீதமாக 1000 பாசுரங்கள் பாடி இது பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோங்கிறத அவர் சொல்கிறாரு. சரின்னு ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ நாதமுனிகள் வராரு. நாதமுனிகள் மீதி இருக்கிற பாசுரங்கள் இருக்குது, அப்போ திருமங்கை ஆழ்வாரை சிறப்பிக்கும் இதுவாக மற்ற ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களையும் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு நாதமுனிகள். ஓ, ரொம்ப பேஷ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீயே அதற்கு ஒன்று சொல்லிடு, இப்போ ராப்பத்து உற்சவம் அதற்கும் நீங்களே சொல்லுங்கிறாரு. அப்போ தான் அதற்கு பகல் 10 என்கின்ற உற்சவத்தை வைத்து முன்னால் வைகுண்டம் முன்னாடி 10 நாள் அதை பகல் 10ன்னு வச்சிடலான்னு சொல்கிறாரா. அதை ஏற்றுக்கொள்கிறார் எம்பெருமான். அந்த அப்போ எம்பெருமான் 1000 மண்டபத்தில் எழுந்தருளி இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை எல்லாம் ஆழ்வார்கள் பாடியதை தமிழில் அதை அவர் கேட்டு ரசிக்கின்றார். அப்படியே கேட்டு அதை ரசிக்கின்றார் எம்பெருமான். எம்பெருமான் நடுவராக இருந்து ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் இதை ஆழ்வார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் இருந்து இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அரையர் சேவையாக அதை செய்கின்றார்கள். அதாவது இயலிசை நாடக வடிவில் பாடுவது, ஆடுவது, அதற்கு பிறகு நாடக வடிவில் அது பாடி ஆடி நடித்து காட்டுவது, இந்த மாதிரி இயலிசை வடிவில் அதை செய்கின்றார்கள். இதை அரையர் சேவை என்று சொல்வார்கள். இப்படி எம்பெருமான் ஏற்றுக்கொள்கின்றார். இப்பொழுது பகல் 10 உற்சவம் 3ஆம் நாள் உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 3 இடங்களில் தான் அந்த அரையர் சேவை மாதிரி நடக்கும். ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கத்தில். ஓகே, 22/12/2022 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள். அழகான திருப்பாவை, திருவம்பாவை, ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவம்பாவை திருப்பாவை இந்த 30 நாளுமே நீங்கள் கேளுங்க.
அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் தனுர் மாதம். மார்கழி மாதத்தின் 30 கோடி தேவர்கள் சொல்லும் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு நீங்களே எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நமக்கு நடக்கும். திருமணம் செல்வம் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நாம் நல்ல வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. துவிதியை திதி காலை 10 இதை 10:45. அதற்கு பிறகு திருதியை திதி உத்திராட நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் காளிங்க நர்த்தன காட்சி. கணிதமேதை ராமானுஜர் பிறந்த நாள். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலபிஷேகம். சூரிய உதயம் 8:25. தனுர் நாளிகை 4:24. திதி திருதியை திதி. இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் எதுவும் இல்லை. மிதுனத்தில் குரு, கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் கேது. இன்னைக்கு விருச்சிகத்தில் புதன் மட்டும்தான் இருக்கிறாரு. தனுசில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் தனுருக்கு வந்துட்டாங்க. சனி ராகு கும்பத்தில். இதயத்தை பொறுத்தே இனிய சுதந்திரம். நல்ல நேரம் என்கின்ற சுபகர் 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 8:15 to 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கரணம் 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். ராசி பலன். மேசம் உதவி, ரிஷபம் நிறைவு, மிதுனம் ஆக்கம், கடகம் தேர்ச்சி, சிம்மம் ஆர்வம், கன்னி நன்மை, துலாம் பாராட்டு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு அமைதி, மகரம் பாசம், கும்பம் விருத்தி, மீனம் பரிசு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். மேஷம் விருச்சிகம், இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள். நாளைய விசேஷங்கள். நாளை திருவோணவிரதம், சித்தயோகம், சோபபதம், திருவோணவிரதம். நாளைக்கு இலக்கியம் என்பது சிறந்த நினைவுகளின் பதிவாகும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தேங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே. மார்கழி, அழகான மார்கழியின் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. நிஜ உத்தராயண புண்ணிய காலம். நம்ம உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு இருக்குது, 2 காலங்கள். அதில் உங்களுக்கே எல்லாம் தெரியும். அதில் இன்று நிஜ உத்தராயண புண்ணிய காலம். நாளை தனிய நாள் சிரவண விரதம், வாக்கியப்படி மாத சதுர்த்தி. அதனால இதை நம்ம எப்படி பண்ணலாம். அதற்கு பிறகு திருப்பாவை திருவம்பாவை ஆழ்வார்களை பற்றி நான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நட்சத்திர தேவதைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிஷிகள் வாக்கியம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்கம். கார்கேய ரிஷி வாக்கியம். உஷட்கால முகூர்த்தம் சிறந்தது 4 to 6. கார்கேய ரிஷி. மாண்டவ்ய ரிஷி வாக்கியம். மனதில் நினைத்த போதே முகூர்த்தம் நடத்துவது சிறந்தது. பிரகஸ்பதி வாக்கியம். சகுனம் பார்த்து முகூர்த்தம் நடத்துவது சிறந்தது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வாக்கு. பானசாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்ற சோதிட அறிஞர்களை கேட்டு முகூர்த்தம் நடத்துவது சிறந்தது. மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. அவர் என்ன சொல்ல, வானசாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்ற ஜோதிட அறிஞர்களை கேட்டு முகூர்த்தம் நடத்துவது சிறந்தது. முகூர்த்தம் பார்த்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நட்சத்திரப்படி இன்றைக்கி நாம் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதனால் நாளையிலேருந்து நட்சத்திர இது சொல்லலாம். நாம் இந்த தனுர் மாதத்தின் சிறப்பு
தனுர் மாதத்தின் சிறப்பு. ஸ்ரீரங்கநாத பெருமானின் திவ்ய தேசங்களின் முதன்மையான திவ்ய தேசம் இந்த ஒரு மார்கழி மாத தனுர் மாத வைகுண்ட ஏகாதசி பகல் 10 ராப்பத்து உற்சவம், மார்கழி உற்சவம். இப்படி அழகான இதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால நான் இதையோடு இது பண்ணிக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நைட்டு தண்ணி வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட்டாக விடிய விடிய தண்ணி பிடிச்சி ரொம்ப இதாகி போச்சு. அதனால தான் லேட்டாக இருக்குது. கால் வலி இருந்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல்ட் போட்டால் தான் வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியுது. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கங்கிறது சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்